வணக்கம் என்னாரி நட்புகளே, சகோதர சகோதரிகளே. அதாவது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? ப்ராக்டிக்கலாகவே பேசுவோம். நான் இங்கே வந்துட்டேன், எனக்கு யதார்த்தமாக காலில் வந்து புண்ணு வந்துச்சு, இந்த புண்ணு வந்த கதையவே பேசுகிறேன்னு சொல்லி யாரும் சொல்லாதீங்க. இனிமேல் இந்த புண்ணை பற்றியே பேச மாட்டேன். ஒரு வார்த்தை சொல்ல வர்றது என்னன்னா, காலையில் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டை போட்டுக்கிட்டு இந்த சுமிங்கிறவ, நீ வந்து இங்கே வந்து இருக்கிறியா, இல்லை நான் அங்கே கிளம்பி வரவா, இல்லை வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோமா, இல்லை பிரிந்து வாழ்வோமா, இல்லை வந்து எனக்கு செயினுக்கு வந்து இது என்னது வீடுக்கு வந்து நான் அட்வான்ஸ் கொடுக்கணும், பணம் நீ தர்றியா, இல்லை நான் போய் செயினை போய் அடகு வச்சுக்கிறவா, எல்லாத்தையுமே வந்து இவள் கம்யூனிட்டி போஸ்ட்லேயே பேசுவானா. ஏன்னா இந்த குடும்பம் கம்யூனிட்டி குடும்பம். நான் கேட்குறேன், ஒரு சொந்த புருஷன்ட்ட பேசுகிறதுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் உடம்பை பார்த்துக்கங்க, நல்லா இருங்க, இல்லையா வீட்டுக்கு வாங்க, எனக்கு இப்போதைக்கு வந்து எனக்கு நகையோ பணமோ முக்கியம் இல்லை, என் கழுத்தில் கிடக்கிற செயினை போய் அடகு வச்சா கூட உங்களை கூப்பிட்டு போய் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல வர்றவ தான் ஒரு உண்மையான பொண்டாட்டி. ஆனால் என் கூட இருக்கிறவளை பற்றிங்களா, எவ்வளவு விசுவாசமாக சரி இவ்வளவு நாளாக நம்மளுக்கு உழைச்சி கொடுத்துருக்குறாரு, அந்த மனுஷனுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 3 நாளாக அவள் கண்ணு தூங்கி, அவள் கண்ணு அதாவது தூக்கத்தை பூரா இழந்து 24 மணி நேரமும் எனக்கு சுடுதண்ணி போட்டு தரவும், மாத்திரை எடுத்து கொடுக்கவும், என்னைய பக்குவமாக பார்த்துக்கிறவும், கையை அமுக்கவும் காலை அமுக்கவும். நேற்று கூட அந்த ஒரு இது மாதிரி இவளுக்கு முதுகில் குத்தாலத்தில் போனப்போ குப்புற விழுந்தா தெரியுமா, அப்போ வந்து சூடு வைக்கிறதுக்காக ஒரு இந்த தண்ணி ஊற்றி அப்படியே ஒத்தடை கொடுப்பாங்கள்ல, ஒரு மெத்தை ஒரு தலாணி மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு நான் தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா நைட்டு 1:45 மணி இருக்கும், காலில் பார்த்தா ஏதோ வெதுன்னு யாரோ காலை அமுக்கி விடுற மாதிரி ஒரு சுகமாக இருந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி இப்படி யதார்த்தமாக முழிச்சு பார்க்குறேன், என் கால் மாட்டில் உட்காந்துக்கிட்டு கண்ணீர் ஒரு பக்கம் தாரதாரையாக ஒழுகுது, இந்த பக்கம் பார்த்தா அந்த இதை ரப்பர் அந்த இதில் தண்ணியை ஊற்றி காலுக்கு ஒத்தடம் கொடுக்குறா. ஏப்பா இந்த நேரம் உட்காந்துக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்க? அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏப்பா அப்படி காலில் உட்காந்து ஒத்தடம் கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், உன் காலை பார்க்க பார்க்க எனக்கு வேதனையாக இருக்குது, நானும் உருண்டு பிறண்டு படுக்கிறேன், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என் காலை அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்கா. காலை அமுக்கி விட்டு என்னை பாதுகாப்பாக கண் கலங்காமல் 24 மணி நேரமும் 24x7 என்னை பார்க்குற இவ பெஸ்ட்டாக அங்கே உட்காந்துக்கிட்டு நீர் அதுமா நான் காலில் கட்டியோடு தானே இருந்தேன். அன்னைக்கு முதற்கொண்டு புதுச்சேலையும் புது ஜாக்கெட்டும் தச்சு போட்டுக்கிட்டு லைவ் போட்டால் அவள் பெஸ்ட்டாக. ரெண்டாவது, இவன் நேற்று என்கிட்ட சொல்லவே கிடையாது, நைட்டு பூரா உங்களுக்கே தெரியும் வீட்டில் தான் இருந்தாள். இப்போ காலையில் இப்போ ஒரு ஃபோன் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அவள் பேசினதை ஓப்பன் ஸ்பீக்கரில் போட்டு சிக்கா சூர்யா அஃபீஷியலில் அந்த மீடியாவில், எங்கே நேற்று உங்களுக்கு முடியலன்னு சொன்னோன்னா நானும் பாத்திமா அம்மாவும் என் சம்மந்தக்காரம்மா பேர், நாங்கள் 2 பேரும் போய் பள்ளியாசலில் போய் உங்களுக்காக பாத்தியா ஓதுனோங்க, நீங்கள் சீக்கிரம் பூரண குணமடையணும்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிட்டு வந்தோங்க. என்ன ஒரு நடிப்பு, என்ன ஒரு நாடகம், இதையெல்லாம் நாங்கள் வசந்த மாளிகையிலேயே பார்த்துட்டோம். ரொம்ப ஓட்டாத என்ன, நீ யார் எப்பேற்பட்ட தில்லாலங்கடி எனக்கு தெரியும். அப்போத்தான் வந்து நான் ஏதாவது ஒன்று சொல்லி இவகிட்ட, எப்பா என் பொண்டாட்டி எனக்காக வந்து பாத்தியாலாம் ஓதியிருக்காப்பா, எனக்கு நீ வருஷ பாத்தியா வேணால் ஓதுவேன், நான் மண்டையை போட்டேன்னா எனக்கு வந்து பிரியாணி போட்டு ஊதுவத்தியை பொறுத்து வச்சோன்னா பாத்தியா ஊதுவே தவிர நான் நல்லா இருக்கணும்னு நீ ஓத மாட்டேன். அந்த சுகையில் இருக்கான் பாரு சுண்ணாம்பு பைய, அதை நல்லா இருக்கணும்னு வேணால் போய் பாத்தியா ஓதுவேன். யாருக்கிட்ட உன் நடிப்பு நாடகத்தை காட்டுற? இதெல்லாங்கிற சின்ன பிள்ளையிலே எனக்கு காது குத்திட்டாங்க சரியா, உன் படம்லாம் அங்கே ஓடாது. என்ன சொல்கிற? வீடு தேடி வந்து நீ வரலன்னா நான் உன்னை கூப்பிட்டு போயிடுவேன், உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். எப்படி? உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ ரொம்ப நடிப்பு என்கிட்ட போடாத, வாயில் விட்டு ஆட்டிருங்க அப்படியே. இப்போ எதுக்கு நான் என்ன சொல்கிறேன், ஏற்கனவே இந்த வீடு தேடி வந்ததுக்குதா, நீ என்ன தாஜா பண்ணி வீடியோ போட்டாலும், நீ என்னதான் பண்ணாலும் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன். உனக்கு 3 நாள், எனக்கு கால் போச்சு, கால் மாத்திரம் இல்லை எல்லாமே போச்சு. உன்னை தாஜா பண்ணி பண்ணியுமே என்ன எனக்கு கிடைக்க போகுது? ஒரு அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இருக்குமா? ஏதோ நீ ஆக்கி போடுற அந்த 3 வேளை சோறு, அதுக்காக உட்காந்துருக்கேன். அதுவும்டா எனக்காக 2 நாளாக தியாகம் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா இந்நேரம் நாட்டுக்கோழியோ, இந்நேரம் ஏதாவது கிட்னியோ சட்னியோ குடலோ குண்டானியோ ஜிலேபி கண்ட மீனோ கட்லா கண்ட மீனோ அங்கே நேரம் குதிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல வேலை. நான் என்ன சொல்கிறேன் சுமி, இந்த பம்மாத்து வேலை பூச்சாண்டி வேலையெல்லாம் இங்கே காட்டாத.
ஏற்கனவே நீ அங்கேருந்து இங்கே வந்ததுக்கு தான் உன் மேலே எப்பயார் விழுந்து கிடக்கு, அதை மறந்துட்டிய? நீ என்னை தைரியமாக இங்கே வந்து ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்து தூக்கிட்டு போகிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்க? அதை யார் கொடுத்தா? முதல்ல அதை சொல்லு. நான் உனக்கு சொல்லவா, நீ தனியாக என் மகை வீட்டில் இருக்கும்போதே உன்னைய பல பேர் பல மாதிரி ஸ்குரு போட்டு உசுப்பேற்றி விட்ருப்பாங்க. இப்போ எங்கள் அம்மா வீட்டில் ஒத்தையில் இருக்க. இந்நேரம் உனக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ தூரம் உனக்கு வந்து காதில் ஓதி அவனை எப்படியாவது இழுத்துரு. போகிற போக்க பார்த்தா சூர்யா தான் அவன் எனக்கு எல்லான்னு சொல்லிடுவான் போல. சூர்யா வந்து இனிமேல் அவனை விடமாட்டா போல. நீ ஒரு நேரம் அப்படி மருந்தை பிரிக்க எடுத்த. அவள் கூடவே ஆஸ்பத்திரியிலேருந்து 24 மணி நேரமாக அவனை கண்ணு முழிச்சு பார்க்குறான். அப்போ அவள் பெஸ்ட்டா நீ பெஸ்ட்டா? இதில் சூர்யாவுக்கு இப்போ இது சுமிக்கு வந்து என்ன ஒரு பொறாமை வந்திருக்குன்னு நான் சொல்லவா? அதாவது சூர்யாவை வந்து எல்லாம் பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா அடிச்சாரிச்சிக்கா முதற்கொண்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அக்கா மாமாவை நீ தான் நல்லா பார்த்துக்கிறக்கா, உண்மையிலே சொல்கிறேன் சுமிக்கு நீ எவ்வளவோ பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னதை கேட்டுக்கிட்டு எனக்காக பாத்தியா ஓதுனேங்க, உங்களுக்காக நான் போய் பிரார்த்தனை பண்ணேங்க அப்படின்டாதான் சிம்பத்தி அவன் மேலே க்ரியேட்டிவ் ஆகுமா. அதுக்காக அவள் போடுற நாடகம் எதையும் நான் நம்ப தயாராக இல்லை. என்னோட குலசாமி குலதெய்வம் என் கண்ணு முன்னால் இந்த என்னப்பா ஒரு வார்த்தைக்காக சொல்ல விடு. என்னடா எப்போ பார்த்தாலும் நீ நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் உண்மையை தானே சொல்கிறேன். நான் கஷ்டத்தில் எவன் கூட கடைசி வரைக்கும் இருக்கானோ, எவன் கடைசி வரைக்கும் இருக்காளோ அவள் தாண்டா எனக்கு குலசாமி. எனக்கு 3 வேளை சோறு போடுறா, எனக்கு மருந்து மாத்திரை எடுத்து கரெக்டாக கொடுக்குறா, என்னைய பாதுகாக்கிற தெய்வம். டாக்டரை விட ஒருத்தவங்க டாக்டர் வந்தாவது ஒரு 5 நிமிஷம் ஒருத்தவங்களை பார்த்து செக்கப் பண்ணிட்டு இந்த மாத்திரைங்க இதை தான் சாப்பிடுங்க அப்படின்ட்டு போயிடுவார். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த மாத்திரையை உணவுக்கு முன் உணவுக்கு பின் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே எந்த மாத்திரை போடணும். ஏன்னா இப்போ தான் அப்படி தானே இருக்குது. எல்லாம் பார்த்து பக்குவமாக இப்போ முதற்கொண்டு காலையில் உணவுக்கு முன் மாத்திரையை கொடுத்துட்டா. காலையில் எனக்கு இந்த 3 சப்பாத்தி போட்டு கொடுத்தா, தக்காளி சட்னி கூட்டு வச்சு கொடுத்தா, சாப்பிட்டு இந்த மத்தியானம் பாருங்கள். நான் பொய் பேசலைங்க, வாங்க. எதுக்குண்ணா, அதாவதுங்க வேலை பார்க்குறவங்களாம் பெருமைப்படுத்தணுங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து எனக்கு கடவுள் தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ முதுகலை இவ்வளோ பெரிய அடிபட்டு புண்ணு இருந்தால் கூட இங்கே பாருங்க எனக்காக எனக்காக இங்கே பாருங்க குக்கரில் ஏப்பா எனக்காக முட்டைக்கோஸ் அவரைக்காய் பொரியல் வச்சு இது என்ன அடுப்பில் ஏதோ கலரு சாப்பாடாமலடா, அதை தக்காளி சோறு. இப்போ எனக்காக வக்கனையாக செஞ்சு கொடுக்குறது யார்? நீங்களே நல்லா பாருங்கள், இவ தானே. இதே வந்து சுமிக்கிட்ட சொல்லி பாருங்கள், தக்காளி சோறை செய்யன்னு சொன்னால் தயிர் சோறை செய்வாள். அது மயிர் மாதிரி இருக்கும். அது முக்கியமாக இது முக்கியமாக? நீங்கள் நினைப்பீங்க மாமாவுக்கு ஏதோ சோறு தான் முக்கியம், சோறு கண்டாட சொர்க்கம், அவன் நல்லா சுவண்டையாக சாப்பாடை செஞ்சு போட்டு நாய்க்கு வச்சு நாக்குக்கு ருசியை காட்டி, நான் 2 ஒன்று தானோ சரி, நாக்குக்கு ருசியை காட்டி மாமாவை கைக்குள்ளே போட்டு ஒரு துணூண்டு சோத்துக்காக சொத்தெழுதி வாங்க பார்க்குறதுக்கு பிளான் போடுறாம்பிங்க. அப்படி கிடையாது. அவள் காசுக்காக இருக்காளோ இல்லை வந்து பணத்துக்காக இருக்காளோ சொத்துக்காக இருக்காளோ எனக்கு தெரியாது. இப்போதைக்கு அவள் இருக்கிறது என் காலுக்காக. என் கால் குணமானதுக்கப்புறம் அவளே ஒரு முடிவு எடுத்துட்டான். நான் கிளம்பி வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட போகிறேங்க. அவளை வந்து நீ இங்கேருந்து காலி பண்ணவும் மாட்டேன், அவளும் இங்கேருந்து போக மாட்டா, உங்ககிட்ட காசை பிடுங்காம விட மாட்டா. ஆனால் வந்து இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டு எப்போ இப்போ ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருக்கா பார்த்தியா? அதாவது என் கழுத்தில் இருக்கிற செயினை கொடுத்தாத்தான் வீடு பார்த்து கொடுப்பாராம். இதுக்கு நான் சம்மதம் சொல்லவா வேணாமா மக்களே, என் உறவுகளே அப்படின்னு சொல்லி ஒரு வரைஞ்சி ஒரு 1.5 பக்கத்துக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு வச்சுருக்கான். இல்லை அப்படி இருந்தாலும் அவன் என்ன சொல்லுவா, இங்கே பாரு பணம் வேணால் நான் வந்து செயினை வச்சு வேணால் வீட்டுக்கு அட்வான்ஸ் தர்றேன், பொருட்கள்லாம் நீ வாங்கி போடும்பா, அடுத்த குண்டை தூக்கி என் மேலே தான் போடுவா. நான் சொல்கிறேன் இங்கே பாரு. அதாவதுங்க நான் இந்த இடத்துல மனவேதனையோட ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். இதை நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு மனுஷன் நல்லா இருக்கும்போது சிங்கம் மாதிரி கர்ஜிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போலாம் வந்து என்னை எங்கேயே போனவனை வந்து போகாத நான் என் பொண்டாட்டி வீட்டுக்கு போனால் போதும் 100 ஃபோனு, நீ எப்போ வருவேன்னு சொல்லி மைனா பட கதாநாயகி மாதிரி கேட்டவ இன்றைக்கி என் காலில் அடிபட்ட உடனே என்னை எப்போ நீ போவ, வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிறான்னா என்ன அர்த்தம்? இதே சுமி என்னாரிம்மா பாட்டு போட்டிருக்கு, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அது தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் உங்கள் ஆண்மை குறைவதுண்டோ அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு எனக்கு முழுசாக தெரியலை.
அப்படி போட்டு அவள் வந்து வீடியோ போட்டிருக்கா, ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கா. ஆனால் இவ யாரையோ நினச்சி எங்கேயோ இருக்கிற பாலவிநாயகத்துக்காக ஏதோ ஒரு பாட்டு முந்தானால் போட்டிருந்தாலே, எப்போ வந்து சேருவைய ஏதோ ஒரு பாட்டு போட்டிருந்தா. அப்போ யார் நல்லவ யார் கெட்டவ? நான் இவளை குறை சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. என் கால் வேதனையோடு இருக்கிறதுக்கு எனக்கு மருந்து போடுறான், எனக்கு பார்த்துக்கிறா. இப்போதைக்கு இவன் எனக்கு முக்கியம், அவ்வளோதான். ரொம்ப மீறி என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினா நான் பேக் எடுத்துகிட்டு வச்சுட்டு கிளம்புறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். சும்மா எதுக்கு உட்காந்துக்கிட்டு ஓசி சோறு திங்கவும் இல்லை. எல்லாம் நான் வாங்கி போட்ட பொருள், என் அடுப்பு, என் கேஸு, என் ரைஸு எல்லாமே என் கேஷும் என்னது தான், கேஸும் என்னது தான். ஆக இவ ஏதாவது ரொம்ப பம்மாத்து பண்ணானா கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். அங்கே வாழ்க்கைக்காக ஒருத்தி ஏங்கிக்கிட்டு இருக்கா, எப்படா நம்ம புருஷன் வருவான் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கா. இவ என்னை வந்து மிஸ் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் சொல்லுவேன். ஒரு தடவை 2 தடவை வாணி கொடுப்பேன், 3ஆவது தடவை பேக்கை தூக்கிட்டு நானே கிளம்பிடுவேன். 6 மணி லைவு சுமி வீட்டில் போடுறேன், அப்படியே கிளம்பி நான் எங்கே போகிறேன் எங்கே வர்றேன்னு சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது. என்னது நான் இன்னைக்கு போகவே வேணாம், இங்கே உட்காந்து வீடியோ போடலாம் தான் நினச்சிருந்தேன். நண்பர்களே, இவளே என்னை போன்னு சொல்லிட்டான். நான் போகிறேன், போகிறதோடு கிளம்பி நான் எங்கே வேணாலும் போவேன். யாரும் எனக்கு ஃபோன் பண்ண வேணாம், என்னை தேட வேணாம், என் நம்பர் சுவிட்ச் ஆஃப். கரண்டி எடுத்துட்டு வர்ற வேலை வைக்கக்கூடாது. இனிமே கூப்பிடாத, சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன் நான். இனிமேல் இவளுக்கு எனக்கும் இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிளம்புறதோட சரி. என்னப்பா இப்போதான் கறிச்சோறு தக்காளி சோறு தர்றேன்டா, அப்புறம் சோறு இல்லைங்கிற? இதுவும் இல்லைண்டாடா, நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன்டா. சாரி, உண்மையிலே சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் மேலானே நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு அம்மன் மெஸ் இருக்குது, சாப்பிட்டுக்கிறேன். 6 மணிக்கு மேலே என்னை தேட வேணான்ருங்க. இன்றைக்கி நடக்கிற விஷயத்தை மாத்திரம் பாருங்கள். 6 to 7 லைவை முடிச்சுட்டு நான் என்ன முடிவு எடுக்கிறேங்கிறத லைவ்லேயே சொல்கிறேன். பாய்.